சப் டு சப், அதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியும். அதாவது நான் உன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பதிலுக்கு நீ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, ரெண்டு பேரும் சேர்ந்து க்ரோ ஆகலாம். இப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே ரொம்ப பரவலாக இருக்குது. இப்படி நம்ம ஆக்சுவலாக பண்ணலாமா? இது யூடியூப் கைட்லைன்ஸுக்கு சேஃபானதா? இது எப்படி நம்ம சேஃபாக பண்ணுறது? இப்படி பண்ணால் நம்ம மானிட்டைசேஷன் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த மாதிரி ஒரு ஈஸியான வழி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை பற்றின நிறைய டவுட்ஸ் கிளியர் அதாவது வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவில் நம்ம சப் டு சப் பண்ணலாமா, அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, எப்படி சேஃபாக பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய டவுட்டை கிளியர் பண்ணுற விதமாக ஒரு வீடியோ பேச போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. ஸோ யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸும் யூடியூப் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற அப்டேட்ஸும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் செட் பண்ணாமல் போகிறீங்க. மறக்காமல் தயவு செஞ்சு ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சப் டு சப், சப்ஸ்கிரைப் டு சப்ஸ்கிரைப், இதை பண்ணலாமா வேண்டாமா, இது சரி தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே இதில் இல்லை. ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா இது சரி, இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா இது தவறு. இதில் நீங்கள் எந்த திசையில் இருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரி போக போகிறீங்கிறத பொறுத்து இது உங்களுக்கு சரியாகவும் ஆகலாம், தப்பாகவும் ஆகலாம். இப்போ நான் ஒரு ரெண்டு விதமான கேட்டகரிஸை உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் நீங்கள் என்ன கேட்டகரிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி இந்த சப் டு சப் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இந்த சப் டு சப்பை எந்த குரூப் வழியாக பண்ணுறோம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. குரூப்ஸ் இதுக்குன்னே நிறையா இருக்குது. யார் கிரியேட் பண்ணுறா, எப்படி இதெல்லாம் ரன் ஆகுதுன்னே எனக்கும் சுத்தமாக தெரியல. வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது, ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது. இதை காசு வாங்கிட்டு பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. இது எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் யூடியூப் வழியாக பணம் சம்பாதிக்கலாம்ங்கிற ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் எப்படிடா ஈஸியாக நம்ம குறுக்கு வழியை தேடுறதுன்னு எல்லாம் போகிறீங்க. அப்படி நம்ம தேடுறப்போ வர்றது தான் இந்த சப் டு சப். இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று, நான் சேனல் ஆரம்பிக்கிறேன், ஒரு வீடியோ கூட போட மாட்டேன், ஆனால் எனக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர், 2 லட்சம் சப்ஸ்கிரைபர், 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும், நான் அதை மற்றவங்கக்கிட்ட பந்தாவாக காட்டுவேன். இது ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிறைய குரூப்ஸ் இருக்குது, ஈஸியாக ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் சேனல் லிங்க் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்க சேனல், அதாவது இன்னொரு சேனல் லிங்க் வரும், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி நீங்கள் க்ரோ ஆகலாம். ஒரு மாதம் வீடியோ எதுவும் போடாதீங்க, ஷார்ட்ஸ் எதுவும் போடாதீங்க, லைவ் எதுவும் போடாதீங்க. இதை பண்ணிங்கனாலே நீங்கள் நினைக்கிறத விட நல்ல சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலாம். ஆனால் அதோட உங்கள் யூடியூப் க்ரோத்துங்கிறது நின்றுடும். நீங்கள் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வேணும்னு ஆசைப்பட்றீங்களா, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவீங்க. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் குரோ ஆக மாட்டீங்க, வாட்ச் ஹவர்ஸ் வராது, மானிட்டைஸ் ஆக மாட்டீங்க, ஆட் ரெவன்யூங்கிறது கிடைக்காது. இந்த மாதிரி பல விஷயங்கள் தடைப்பட்டு போயிடும் இந்த சப் டு சப் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறது மூலிமா. இது ஒரு கேட்டகரி. எனக்கு மானிட்டைசேஷன்லாம் வேணாம், எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கணும், அதை 4 பேர்த்துட்டு நான் காமிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப் டு சப்க்கு நிறைய குரூப் இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் சேனல் லிங்க் அனுப்பி நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு கேட்டகரி இருக்குது. நான் யூடியூப்பில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்னால் அந்த க்ரைட்டீரியாவையாவது ரீச் பண்ணிடணும், அதுவும் நேர்மையாக, எந்த ஒரு இல்லீகல் மெத்தடும் இல்லாமல், மானிட்டைசேஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நான் ரீச் பண்ணணும். அதுக்கு மேலே 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணணும், மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணணும், யூடியூப்பில் நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும், நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை அடுத்தடுத்து எல்லாரும் வாட்ச் பண்ணணும், அது மூலிமா எனக்கு விளம்பர வருமானம் கிடைக்கணும், யூடியூப்பில் ஒரு சைடு இன்கமாக ஒரு நல்ல இன்கம் எனக்கு இதில் இருந்து கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு சப் டு சப்புங்கிற அந்த ஒரு தலைப்பு பக்கமோ அல்லது அது பண்ணுறேன்னு சொல்கிற யாரையுமே நம்பாதீங்க, அந்த திசை பக்கமே போகாதீங்க. நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணுன்னா 0 சப்ஸ்கிரைபரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் க்ரோத் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக தான் இருக்கும். அதை நான் அக்ரி பண்ணி சொல்கிறேன். ஈஸியாக நீங்கள் யூடியூப்பில் க்ரோத்தே ஆக முடியாது, ஓகேங்களா? ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் சம்பாதிக்கலாம்,
ஈஸி ஈஸி ஈஸின்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் நினைக்கிறப்போ அது வந்து ஃபேக், இல்லீகல். உங்களை யூசர்ஸாக வச்சு வேற ஒருத்தன் தான் பணம் சம்பாதிக்க போகிறான். நீங்கள் கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வரேன் அப்படின்ட்டு வரப்போ தான் யூடியூப்பில் எந்த குறுக்கு வழியும் தேடாமல் கஷ்டமான நேர்வழியை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு வரப்போ தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் ஆவீங்க, நல்ல ரீச் ஆவீங்க. சப் டு சப் வேணாம். நான் சொன்ன மாதிரி மானிட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஃபோர்ட் போட்டு நல்ல கண்டென்ட்டை கொடுங்க. மொதல் வீடியோலேயே 100% பர்ஃபெக்டான கண்டென்ட் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அது உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டை தான் கொடுக்கும். ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பண்ணுவீங்க. மொதல் வீடியோவில் ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா அதை வந்து 2வது வீடியோவில் அந்த ஒரு தப்பை குறைங்க. ஒரு 10 தப்பு பண்ணுறீங்கன்னா 9 தப்பு, அடுத்து 8, 7, 6, 5ன்ட்டு ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை குறைங்க. குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களுக்கான ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் வந்து கண்டென்ட் இல்லைங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு நீச்சை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த நீச்சில் ஒரு 5-6 டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்பி நீங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது தப்பு இல்லை. அது வந்து உங்களுக்கு முதல் ஒரு 5 வீடியோஸுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கொண்ட கண்டென்ட்டில் ரிசர்ச் பண்ணணும். கூகுளில் ரிசர்ச் பண்ணணும், யூடியூப்லேயே ரிசர்ச் பண்ணணும். உங்கள் காம்படிட்டர் யார், அவர் எப்படியெல்லாம் வீடியோஸ் போடுறாங்கன்னு பார்க்கணும். எல்லாருமே யூடியூப் டிப்ஸுன்னு எங்கள் வீடியோவை பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு குக்கிங் சேனல்னால் உங்கள் குக்கிங் காம்படிட்டரை பாருங்கள். நீங்கள் ஒரு டெக் சேனல்னா டெக்கில் காம்படிட்டரை பாருங்கள். அவங்கள பார்த்து அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்கிறத பார்த்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் சேனலை க்ரோத் பண்ண முடியும். உங்கள் சேனலில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஓகேங்களா? தயவு செஞ்சு இந்த வீடியோவுடைய ஒரு கருத்து என்னன்னா, நேர்மையான வழியில் நல்ல இன்கம் யூடியூப்பில் நான் சம்பாதிக்கணும்னா சப் டு சப்புங்கிற விஷயத்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இல்லை என்னுடைய யூடியூப் சேனல் பந்தாவுக்கு நான் 4 பேர்த்திட்ட காமிக்கணும், ஒரு 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட இருக்குன்னு நான் 10 பேர்த்திட்ட பெருமையாக காட்டணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் சப் டு சப்புங்கிற இந்த ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். எத்தனை பேர் சப் டு சப் பண்ண போகிறீங்க? எத்தனை பேர் நான் நேர்மையான வழியில் தான் மானிட்டைஸ் பண்ண போகிறேன்ட்டு சொல்லுங்கள். சப் டு சப் பண்ண போகிறீங்கன்னா 1ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப் டு சப் பண்ண மாட்டேன், நான் நேர்மையாக வீடியோஸ் போட்டு தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேன்னா 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்கு, ஏற்றுக்கிறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.